இறுதிப் போட்டி நடேசன் டிராபி முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியில் ஜேசிசி மற்றும் எம்பிடி. இதோ எம்பிடி பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. சந்தோஷ் டாரஸ் சந்தோஷ் முதல் ஓவரை வீச வருகிறார் ஜேசிசிக்காக. டாரஸ் சஞ்சய் முதல் பந்து டாட் பால் என்ற முறையில் பார்த்தோம். ஆனால் ஒரு ரன்களை ஓடி கடந்துள்ளார்கள். சிறப்பாக வீசினார். இறுதிப் போட்டியில் ஜேசிசி மற்றும் எம்பிடி இடையே மிகப்பெரிய பல பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்க முயற்சித்தார். ஒரு ரன் மட்டுமே. சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் டாரஸ் சஞ்சய் தனது அணிக்காக. முதல் ஓவரை ஜேசிசி அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர், சிறந்த ஆல்ரவுண்டரும் கூட. இம்முறை அடிக்க முயற்சித்தார். இம்முறையும் பேட்டில் ஒரு ரன் மட்டுமே. 1-2 மாறியது. சிறப்பான ஓட்டம். இதற்கிடையில் 2 மாற்றியுள்ளார்கள். அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரு அணி வீரர்களும். இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று. ரிவ்யூ கேக்குறாங்க. தேர்ட் பேர் வைடுக்கு ரிவ்யூ கேக்குறாங்க. லீகல் பால், லீகல் டெலிவரி, ரிவ்யூ சக்சஸ்ஃபுல் பை ஜேசிசி விக்கெட் கீப்பர் முரளி. ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். டாட் பால். மீண்டும் அடிக்க முயற்சித்தார். மட்டையில் படவில்லை. ரன்னும் ஓடவில்லை. சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக டாரஸ் சஞ்சய். அற்புதமாக வீசுகிறார். சிறப்பான பந்து வீச்சு. நன்றி நடுவரே. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. விக்கெட் இழப்பின்றி. இறுதிப் போட்டியில் 8 ஓவர் கொண்ட போட்டியாகும். முதல் ஓவரில் 4 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார் டாரஸ் சஞ்சய் தனது அணிக்காக. எம்பிடி அணியினர் 4 ரன்கள் அடித்துள்ளார்கள் பவர் பிளேல. பவர் பிளே 2 ஓவரா 2 ஓவர்ஸ் பவர் பிளே. தனது அணிக்காக 2வது ஓவரை வீச வருகிறார். மட்டையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் 2000 அன்பளிப்பவர் வேர்ல்டு 11 முத்து. கிரெடிட் ஆச்சுங்க அக்கௌண்ட்டுக்கு. டைரக்டா என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் 2000 ரூபாய். பவர் பிளே 2வது ஓவரில் தனது அணிக்காக வீசிக்கொண்டிருக்கிறார் சுவாமிநாதன். மன்னிக்கவும், பவர் பிளே எடுக்கல. சிறப்பாக வீசினார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. இந்த மைதானத்தில் செமிஃபைனல் அதிகப்படியான ஸ்கோர் அடித்த ஒரே அணி ஜேசிசி மட்டுமே. 133 ரன் அடித்தார்கள் 42 பந்துல. அடித்தார். இம்முறை மட்டையில் சரியான கனெக்ட். 6 சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து.
இவர்களும் லேசானவங்க கிடையாதுப்பா. இவங்க செமிஃபைனல்ல 107 ரன் அடித்திருக்காங்க எம்பிடி. அதான் ரெண்டுமே ரொம்ப பலம் வாய்ந்த அணி. மீண்டும் மீண்டும் இமாலயார் அற்புதமாக அடித்தார். மீண்டும் தனது கணக்கில் 6 ரன்களை பதிவு செய்துள்ளார். சிறப்பான அடி. இம்முறை மிகப்பெரிய 6. ஹேட்ரிக் அடிப்பாரா? ஹேட்ரிக் அடித்தால் 500 ரூபாய் வழங்கப்படும். ஹேட்ரிக் அடிப்பாரா? அடித்தார். கேட்சாக மாறியதா? இம்முறை கேட்ச் என்ற முறையில் மட்டை வீச்சாளர் வெளியேறுகிறார். 2 6 பதிவு செய்து 3வது பந்தில் கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். அற்புதமாக கேட்ச் பிடிக்கப்பட்டது. ஒரு அரிய வாய்ப்பு. ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தாலோ ஹேட்ரிக் 6 அடித்தாலோ 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். என்னன்னு தெரியல. ஃபைனலில் மட்டும் நிறைய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. மேன் ஆஃப் த மேட்ச் 2000 ரூபாய் வேர்ல்ட் 11 முத்து சொல்லியிருக்காரு. விஜய் கார்த்திக் என்கிற மிக்கி மெமோரியல் சார்பாக அண்ணன் விஜய் கார்த்திக் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார். ஹேட்ரிக் 6 ஹேட்ரிக் விக்கெட். ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு 2000 ரூபாய் தராராம். ஏன்னா விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இம்முறை மட்டையில் 1 ரன் மட்டுமே. 2 அணி வீரர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. ஹேட்ரிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் மிக்கி மெமோரியல் சார்பாக அண்ணன் விஜய் கார்த்திக் பப்பு என்கிறார் வழங்க இருக்கிறார். இறுதிப் போட்டியில் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. 1 விக்கெட் இழப்பிற்கு அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார்கள். தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வருகிறார். பந்து வீச்சாளர் பேர் 12th மேன். ஜேசிசி 12th மேன் எங்கப்பா? வரதா பாய்? பந்து வீச்சாளர் பேர் சந்தோஷ் சாண்டி. மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வேர்ல்ட் 11 முத்து வழங்க இருக்கிறார். ஏற்கனவே கிரெடிட் ஆயிடுச்சு அது அக்கௌண்ட்ல. ஹேட்ரிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தால் 2000 ரூபாய். அடிக்க முயற்சித்தார். இம்முறை இட்ஸ் லீகல் டெலிவரி. சந்தோஷ் தனது அணிக்காக 3வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். ஜேசிசி மீண்டும் இம்முறை அகலப்பந்து. நன்றி நடுவரே. அம்பையர் டூயிங் எக்ஸசைஸ். சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார். அடிக்க முயற்சித்தார். மாட்டையில் படவில்லை. 2025 நட்டேசன் டிராபி முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அகலப்பந்து. நன்றி நடுவரே. அம்பையருக்கு வேலை செய்து இப்போதான் பார்த்துட்டு இருக்கேன். வைடா கொடுத்துட்டு இருக்காரு. உதிரிகள் உங்கள் எதிரிகள் மறந்துடாதீங்க. அதே போல் கேச்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். இம்முறை மட்டையில் சரியாக பட்டது. அற்புதமான அடி. மிடான் திசையில் 6 அற்புதமாக அடித்தார். இம்முறை சுழற்றிய சுழற்றில் கரெக்டா கனெக்ட் செய்தார் மட்டை வீச்சாளர். 6 ரன்கள். சிறப்பான அடி.
1 ஓட்டங்கள் பைஸ் என்ற முறையில் அகலப்பந்து. நன்றி நடுவரே. உதிரிகள் உங்கள் எதிரி, மறந்துடாதீங்க. மைண்ட் ப்ளோயிங் கனெக்டட். மீண்டும் மீண்டும் சிறப்பான 6. வெரி குட் ஷாட். தனது மட்டையில் 6 ரன்களை மீண்டும் பதிவு செய்துள்ளார் மட்டை வீச்சாளர் வில்லியம். இம்முறை வில்லியம் சிறந்த கனெக்ட். மீண்டும் அடிக்க முயற்சித்தார். கேட்ச் டிராப்பா. கீப்பர் ரியாக்ஷன்லே தெரியுது கேட்சை நழுவி விட்டார் என்று. ஆஹா, இம்முறை திருப்பி கனெக்ட் ஆச்சா? இல்ல, லாவகமா பிடித்தார் சன்சின்னா. மீண்டும் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் எம்பிடி. இம்முறை சிறந்த கேட்ச் செய்தார் சன்சின்னா. 2 அணி வீரர்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்க 2 அணி. ஜெய்சிசி 134 ரன்கள் 7 ஓவர் 42 பந்துல. அதே 42 பந்துல 107 ரன்கள் அடித்திருக்கிறார்கள் எம்பிடி. 2 பேரும் செமிஃபைனல்ல அடித்த ரன்கள். இப்பொழுது இறுதிப் போட்டியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இறுதிப் போட்டி நட்டேசன் அப்டி என்கிற நட்டேசன் 2025 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34, 2 விக்கெட் இழப்பிற்கு. 2025 அப்டி என்கிற நட்டேசன் அவரது சார்பாக 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் அளித்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேட்ஸ்மேன் நேம் பிரபாகர், நான் ஸ்ட்ரைக்கர். ஆஹா, அற்புதமான பந்து வீச்சு. 1 ஓட்டங்கள் மட்டுமே. தனது அணிக்காக 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் டாரஸ் சஞ்சய். ஜெய்சிசி அணியின் நம்பிக்கை நட்சத்திரம், சிறந்த ஆல்ரவுண்டரும் கூட, அதிரடியாக ஆடக்கூடியவர். சிறப்பான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பு 1 ஓட்டங்கள் மட்டுமே. தனது 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். 6 ரன் மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். இந்த மைதானத்தில் பந்து வீசுவது மிகவும் கடினம். ஆனால் தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் டாரஸ் சஞ்சய். பார்ப்போம் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று. அடிப்பாரா? சிறந்த முறையில் வீசினார். என்ன நடுவரே, அம்பையர் ரிவ்யூவா? அம்பையர் ரிவ்யூ வைடுக்காக. இட்ஸ் a legal delivery. Correct ball. சிறப்பாக வீசினார். தனது அணிக்காக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பார்கள். அதை தனது அணிக்காக செய்து கொண்டிருக்கிறார் சஞ்சய். மிகவும் கடினமான விக்கெட் இது. மட்டை வீச்சாளருக்கு உகர்ந்த விக்கெட். பட் ஆனால் பந்து வீச்சில் சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துள்ளார் 1.4 பந்துகள் போட்டு. இம்முறை
அடித்தார். இம்முறை மட்டையில் சரியான கனெக்ட். மிட்விகெட் திசையில் 6 பதிவு செய்துள்ளார். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. இம்முறையில் கரெக்டா கனெக்ட் செய்தாருங்க பேட்ஸ்மேன். சிறந்த அடி. மிட்விகெட் திசையில் 6 ஓட்டங்கள். அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் 2 அணி வீரர்களும். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. 2 விக்கெட் இழப்பிற்கு இன்னும் 4 ஓவர் மீதம் உள்ளது. இட்ஸ் ட்ரிங்க் பிரேக். மீண்டும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தில் எங்களுக்கு ஸ்பான்சர் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆப்டி என்கிற நடேசன் டிராபி 2025ஆம் ஆண்டு இறுதிப் போட்டி ஜேசிசி மற்றும் எம்பிடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆப்டி என்கிற நடேசன் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். இவர் அடிக்காத ஆறுகளே கிடையாது. மைதானத்தில் எல்லா ஏரியாலையும் கில்லி என்பார்கள். அதிரடியாக ஆடக்கூடியவர். கடந்த 35 வருட காலமாக சிறந்த முறையில் கிரிக்கெட் ஆடியவர் ஆப்டி என்கிற நடேசன். இவரது நினைவலைகள் என்றுமே இங்குதான் இருக்கிறது. பவர் பிளே. நன்றி நடுவரே. 4 ஓவர் பிரேக்ஸ் முடிவில் இப்பொழுது பவர் பிளே பேட்டிங் பவர் பிளே எடுத்துள்ளார்கள். நடேசன் அவர்கள் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். நான் சொன்னது போல இவரில் அடிக்காத ஆறுகளே கிடையாது. அவரது நினைவாக தான் இப்பொழுது 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடேசன் ஆப்டி டிராபி 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சி ஸ்டார் பிரசன்ஸ் 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு ஜேசிசி மற்றும் எம்பிடி தேர்வு செய்துள்ளார்கள். 2 அணி வீரர்களும் திறமையான பலம் வாய்ந்த வீரர்கள். இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று. பேட்டிங் பவர் பிளேல தனது திறமையை நிரூபித்தார். முதல் பந்திலே 6 அடித்துள்ளார். லெக் திசையில் கனெக்ட் செய்தார் மட்டை வீச்சாளர். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. முதல் பந்திலே பேட்டிங் பவர் பிளேல 6 பதிவு செய்துள்ளார். தனது அணிக்காக சிறந்த முறையில் அடித்தார். 6 ரன்கள். பேட்ஸ்மேன் ஜுனைத் திருப்பி கனெக்ட் செய்ய பார்த்தாரு, முடியல. இம்முறை டாட் பால். திருப்பியும் பந்து வீச்சாளர் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பேட்டிங் பவர் பிளேல. ஜுனைத் இம்முறை அடிப்பாரா? 6 போகுமா பார்ப்போம். சிறந்த முறையில் அடித்தார். வேற லெவல் ஷாட்பா. வாய்ப்பே இல்லைங்க. லெக் சைட்ல தான் காத்தடிக்குதுன்னு பார்த்தா இவர் நேர் திசையிலே ஆஃப் சைட்ல அடிச்சிருக்காரு. சும்மா பட்டம் தெரிஞ்சிச்சு. அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். பவர் பிளேல கரெக்டா தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஜுனைத். எம்பிடி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர். மீண்டும் அடிக்க முயற்சித்தார். இம்முறை 1 மாறுமா? இல்லை, டாட் பால். பந்து வீச்சாளர் திருப்பியும் தனது லைனை பிடித்துள்ளார். அடித்தார். பவர் பிளேல சிறப்பாக ஆடுறார்ப்பா ஜுனைத். 3 6 இந்த ஓவர்ல. ஜுனைத் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அருமையான அடி. வாய்ப்பே இல்ல ராஜா. அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. இம்முறை பந்து வீச்சாளர் ஏனோ தெரியவில்லை. வைட் அகலப்பந்தா. 1 2 மாறியது. 3 ஓட்டங்கள். நன்றி. 2 ஓட்டங்கள் மற்றும் அகலப்பந்து 3 ரன்களாக மாறியது. உதிரிகள் உங்கள் மேட்சின் எதிரி, நான் மறந்துடாதீங்க.
6 பால் 6 சிக்ஸ் கூட கொடுத்துடலாம். ஆனால் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் போட்டுறாதீங்க, அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இம்முறை சிறந்த முறையில் வீசினாரா? நன்றி நடுவரே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 64. பேட்டிங் பவர் பிளேல சிறப்பாக தனது பணியை செய்தார் ஜுனத். 13 பந்தில் 27 ரன்கள் அடித்துள்ளார் தனது அணிக்காக. எம்பிடி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஜுனத். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 64. பத்தவே பத்தாது. இந்த மைதானத்தில் இந்த ஸ்கோரு பத்தவே பத்தாது. ஏன்னா 2 அணியும் பலம் வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். செமிஃபைனலில் 133 இமாலய ஸ்கோர் அடித்தார்கள் ஜேசிசி அணியினர். இந்த ஸ்கோரு பத்தவே பத்தாது, இன்னும் அடிக்க பார்க்கணும் எம்பிடி. இறுதி போட்டி, ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது வேணால் நடக்கலாம். ஸோ அது நம்ம கையில் இல்லை. சான்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த டே அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா லக் அவங்களுக்கு தான், ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் கிரிக்கெட், இட்ஸ் ஒரு மேஜிக், அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மேஜிக்கை தான் 2 மட்டை வீச்சாளரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். சாமிநாதன் தனது அணிக்காக 2வது ஓவரை வீச வருகிறார். ரன் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா இல்லை மீண்டும் 6 பதிவு செய்வார்களா பார்ப்போம். பந்து வீச்சாளர் ரெடியாக இருக்கிறார். தனது அணிக்காக 2வது ஓவர், தனக்காகவும் 2வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டுமே அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறார் சுவாமிநாதன், ஜேசிசி அணியின் பந்து வீச்சாளர். ஜேசிசியில் எல்லாருமே ஆல்ரவுண்டர் தாங்க இருக்காங்க. பந்து வீச்சாளர் எல்லாருமே சிறந்த மட்டை வீச்சாளரும் கூட, அதிரடியாக ஆடக்கூடியவர்கள். சிறப்பாக வீசுகிறார்ப்பா, சிறப்பாக வீசினார். பார்த்தா நோ பால் போட்டாரு. ஃப்ரீ ஹிட், நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, ஆனால் நோ பால். ஃப்ரீ ஹிட் வழங்கப்படும். ஃப்ரீ ஹிட்டை தனது அணிக்காக சாதகமாக பயன்படுத்துவாரா? இல்நகர் பிரபாகர் பவர் பிளேல அடித்தாரா? ஃப்ரீ ஹிட், மன்னிக்கவும், ஃப்ரீ ஹிட்ல 1 ரன் மட்டுமே. நோ பால் போட்டு திருப்பியும் கரெக்டான லைனை போட்டார்ப்பா சாமிநாதன். தப்பித்தார். ஃப்ரீ ஹிட்டில் 1 ஓட்டங்கள் மட்டுமே. கனெக்ட் செய்யப்பட்டதா? ஆம், கவர் திசையில், ஆஃப் சைட்ல சிறந்த அடி. இவர் காத்துலாம் பார்க்கவே மாட்டார்ப்பா. சும்மா ஃபென்டாஸ்டிக் ஃபேபுலஸ் ஷூட்டிங் பை ஜுனத். 6 ஓட்டங்கள். மீண்டும் அடித்தார், நேர் திசையிலே அடித்தார். மேக்னிஃபிஷன்ட் ஷாட், குட் ஷாட் பை ஜுனத். தனது அணிக்காக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்ப்பா ஜுனத். ஹாட்ரிக் அடித்தால் 1000 ரூபாய். 2 6 பதிவு செய்தார். இன்னும் 1 6 அடித்தால் மிக்கி மெமோரியல் சார்பாக விஜய் கார்த்திக் 1000 ரூபாய் தட்டி செல்வாரா? தட்டி சென்றாருங்க. பேட்டிங் முடிச்சவனே அப்படியே வந்திருப்பா 1000 ரூபாய் பரிசை ஜுனத் அவர்கள். ஹாட்ரிக் 6. பேட்டிங் ஆடும் நண்பரே, உங்களது பேட்டிங் முடிஞ்சவுடன் நேரடியாக ஸ்டேஜுக்கு வாங்க, 1000 ரூபாய் பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். மேட்ச் முடிஞ்சவுடனே கொடுத்துடலாம்.
ஓவர் கடைசி பந்து மீதம் உள்ளது. ஜுனத், உங்களுக்கான பரிசு காத்து கொண்டிருக்கிறது. மிக்கி மெமோரியல் சார்பாக திரு விஜய் கார்த்திக் என்கிற பப்பு அவர்கள் 1000 ரூபாய் தான் சொன்னதை போல அறிவித்து விட்டார். 3 6 ஹேட்ரிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் பரிசு. இரு அணி வீரர்களுக்கு தான். நீங்க உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எண்பத்தாறு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அற்புதமாக வீசினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 86. 2 விக்கெட் இழப்பிற்கு தனது அணிக்காக ஜுனத் மற்றும் தில் நகர் பிரபாகர் இருவரும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 18 பந்துல 46 ரன் அடிச்சிருக்காருப்பா. இன்னும் 4 ரன் தான் தேவை ஆஃப் செஞ்சுரிக்கு. ஆஃப் செஞ்சுரி அடித்தால் எதனா பரிசு இருக்கிறதா? 18 பந்துகளில் 46 ரன் அடித்துள்ளார் ஜுனத். இறுதிப் போட்டியில் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் ஜுனத் அவர்கள், எம்பிடி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர். அடித்தார். இம்முறை தில் நகர் பிரபாகர் கனெக்ட் செய்தார். மிட் விக்கெட் திசையில் மீண்டும் தனது அணிக்காக 6களை குவித்து வருகிறார்கள். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் 2 அணி மட்டை வீச்சாளரும். சந்தோஷ் 2வது ஓவரில் முதல் பந்தை 6 பதிவு செய்துள்ளார். அடித்தாருப்பா. இவரும் திருப்பி ஹேட்ரிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும். மிக்கி மெமோரியல் விஜய் கார்த்திக் அவர்கள் 2000 ரூபாய் ரெடியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு 6 அவர் அடித்தால் இன்னொரு 1000 ரூபாய் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அருமையாக வீசினார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் எம்பிடி அணியினர். ஜுனத் மற்றும் பிரபாகர் தனது அணிக்காக தங்களது பணியை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். மட்டை வீச்சாளர் 2 மட்டை வீச்சாளர் தனது அணி 2 விக்கெட் போனாலும் 99 ரன் அடித்திருக்காங்கப்பா 6.3ல. ஆச்சரியமான விஷயம். அடித்தார்பா ஜுனத் 50 ரன்களை பதிவு செய்துள்ளார். 52 ரன்கள் 19 பந்தில் 52. சிறப்பான ஆட்டம். இறுதி போட்டியில் தனது அணிக்காக சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். நன்றி. ஆஃப் செஞ்சுரியை பதிவு செய்துள்ளார்ப்பா. தனது அணிக்காக சிறந்த முறையில் மட்டை வீசி அரை சதத்தை பதிவு செய்துள்ளார் ஜுனத். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சி ஸ்டார் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முடியலப்பா, இன்னும் முடியல. அவர் மட்டையில் மீண்டும் ஒரு 6 பதிவு செய்ய பார்த்தார். 1 ரன் மட்டுமே தெரிகிறது. அவர் மைண்ட் வாய்ஸ் தெரிகிறது. மிஸ் செய்தார் 1 ரன்கள். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. அற்புதமாக வீசினார். 7 ஓவர் முடிவில் 107 ரன்கள். அதே செமிஃபைனல் டார்கெட்டை கடந்திருக்காங்கப்பா எம்பிடி அணியினர். செமிஃபைனலில் இதே டார்கெட் தான், 107 ரன் அடிச்சிருந்தாங்க. அதே ரன்னை இப்பொழுதும் பதிவு செய்துள்ளார்கள்.
இன்னும் ஒரு ஓவர் மீதமுள்ளது. இது இறுதிப் போட்டி 8 ஓவர் போன்ற போட்டியாகும். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 122 மாறலாம் என்று பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு ஓவர் மீதமுள்ளது. 6 பந்துகளில் என்ன செய்வார் என்று பார்ப்போம். ஏன்னா 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். சும்மா பேட்ல பட்டவனே தெரிச்சிட்டு போதுங்க. அற்புதமாக ஆடிட்டு இருக்காங்க. ஜுனத் அதிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஜுனத் 107. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 107. 2 விக்கெட் இழப்பிற்கு. கோபால் தனது அணிக்காக கடைசி ஓவரை வீச வருகிறார். கோபால் ஆஹா கேட்சை நழுவி விட்டார் முரளி. கேச்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். கேட்சை நழுவி விட்டார். அற்புதமாக வீசினார் கோபால். டாட் பாலாக மாற்றப்பட்டது. இம்முறை கனெக்ட் செய்தார். 1 மட்டுமே. ஒரு பால் டாட், ஒரு பால் 1 ரன். இப்பொழுது ஸ்ட்ரைக்கர் சைட்ல ஜுனத். அதிரடியாக ஆடிய ஜுனத் அவர்கள் களத்தில் உள்ளார். இன்னும் 4 பந்துகள் மீதமுள்ளது. ஜுனத் மட்டையில் அரை சதம் பூர்த்தி செய்தார். 20 பந்துகள்ல, அதுவும் ஃபைனல்ல ஒரு குரூஷியல் நாக் ஆடிட்டு இருக்காரு தனது அணிக்காக. பேட் உடஞ்சிடுச்சா? ஏப்பா சீக்கிரமா வீசணும், டைம் இல்ல, டிலே பண்ணாதீங்க. நடுவரே பேட்டை மாத்திட்டு சீக்கிரம் வீசுங்க. வீச சொல்லுங்கப்பா, டைம் இல்லப்பா. சிறப்பு விருந்தினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி போட்டி கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க நடுவர்களே. அடிக்க முயற்சித்தார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசுகிறார் கோபால். கோபாலு 3 பந்து போட்டார்ப்பா. 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துள்ளார். அடிக்க முயற்சித்தார். மீண்டும் கேட்சை நழுவிட்டார். இம்முறை விக்கெட் கீப்பர். 1 ரன் மட்டுமே. இம்முறை மீண்டும் 1 ஓட்டங்கள் 1-2 மாறியதா? ஆம், 2 ரன்கள். மீண்டும் முரளி கேட்சை நழுவிட்டார். இம்முறை ரன் அவுட்டை நழுவிட்டார். கடைசி ஓவர்ல சூப்பரா போட்டிருக்காருப்பா. கனெக்ட் செய்தார், படவில்லை. 1-2 மாறுமா? 1 ஓட்டங்கள் மட்டுமே. 113 ரன்கள் அடித்தால் ஜெய்சிசி அணியினர் வெற்றி பெறுவார்கள். இறுதி போட்டியில் ஒரு இமாலய ஸ்கோர் ஜெய்சிசிக்கு காத்து கொண்டிருக்கிறது. 8 ஓவரில் 113 ரன் அடித்தால் அதிகாரப்பூர்வமாக இறுதி போட்டி வெற்றி பெறுவார்கள். மற்ற வீச்சாளர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. ஃபைனல்ல டாப் ஸ்கோர் அடிக்கிறவங்களுக்கு பேட் பரிசாக வழங்கப்படும்.
எலைட் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் சலீம் பாய் அவர்கள் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ் செல்வம் அவர்கள் ஒரு பேட் பரிசு. இரண்டு டீம்லயும் யார் டாப் ஸ்கோர் ஃபைனல்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டை பரிசாக வழங்கப்படும். ஸ்பான்சர் பை எலைட் ஸ்போர்ட்ஸ் சலீம் பாய் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ் செல்வம். இரண்டு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல 2000 ரூபாய் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. எல்லா சலுகையும் பேட்ஸ்மேன் தான் பாருங்க, போலருக்கு எந்த சலுகையும் இல்லையா. இந்த விக்கெட்ல பந்து வீச்சாளர் தான் சிறப்பா கௌரவிக்கணும். 112 113 அடித்தால் வெற்றி. எல்லா சலுகைகளும் பேட்ஸ்மேன் தான் பாருங்க. நடுவரே, போலருக்கு எதுவும் சிறப்பு பரிசு இல்லையா? இறுதி போட்டிக்கு 113 ரன்கள் டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜேசிசிக்கு சி ஸ்டார் proudly presents 2025 நட்டேஷன் என்கிற அப்டி அவர்களது நிறைவாக கிரிக்கெட் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பரிசு 1,10,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 55,000 ரூபாய். லீக் சுற்று மொத்தம் 12 அணிகள் மோதின. இதில் இறுதிப் போட்டிக்கு ஜேசிசி மற்றும் எம்பிடி அணியினர் களத்தில் உள்ளார்கள். லீக் சுற்று முறையிலும் நாக் அவுட், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனலிலும் தனது திறமைகளை நிரூபித்து இம்முறை இப்பொழுது இறுதிப் போட்டியில் ஆட இருக்கிறாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சன்சின்னா மற்றும் முரளி அதிரடியாக ஆடக்கூடியவர்கள், அதிரடி ஆட்டக்காரர் களத்தில் உள்ளார்கள். ஜேசிசி அணியினருக்காக மேடம் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, மேட்ச் நடக்குது, கொஞ்சம் சீக்கிரமா போங்க, சருன்னு போங்க. நடுவரே ஸ்டார்ட் செய்யுங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் செய்யுங்க. 113 ரன்கள் அடிக்கணும். இறுதிப் போட்டியில் அடிப்பார்களா என்று பார்ப்போம். தனது திறமிக்க மட்டை வீச்சாளர்கள் வைத்திருக்கிறார்கள் ஜேசிசி. 11 பேருமே சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். யாருன்னா ஒருத்தருக்கு பட்டுதுன்னா பட்டா பாகியம்தான், படா கட்டி லேகியம். ஜுனோத் முதல் பந்து 6பா, வேற லெவல் ஷாட் பா, ஹிட்டிங் பை சன்சின்னா. இம்முறை ஹாட்ரிக் 6 அடித்தால் அண்ணன் ஃபயர் செந்தில் அவர்கள் 1000 ரூபாய் பரிசை வழங்க இருக்கிறார். அடிப்பாரா? இல்லை, கேட்சை நழுவி விட்டார். கேட்சஸ் வின் மேட்சஸ். சிறந்த அதிரடி ஆட்டக்காரர். நீங்க கேட்சை நழுவி விட்டீங்கன்னா மேட்சையே முடிக்கிற தரமா அவருக்கு இருக்குப்பா. ஹாட்ரிக் 6 மீண்டும் 1000 ரூபாய் பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. நடுவரே, ஆஹா, சர்ப்ரைஸ் பந்து வீசுறாருப்பா பந்து வீச்சாளர். வாய்ப்பே இல்லை. ஒரு 6 கொடுத்தாலும் கம்பேக் கொடுத்துள்ளார். பவர் பிளேல சத்தியமா இப்படி வீசிய பந்து வீச்சா 2 6 ஏற்கனவே கொடுத்துட்டாரா இல்லையா? ஒன்று தானே? ஏன்ப்பா கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஒரு 6 மட்டும் பதிவு செய்துள்ளார்.
இம்முறை அகலப்பந்து. நன்றி நடுவரே. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள், மறந்துடாதீங்க. ஜுனைத் மேன் ஆஃப் த மேட்ச். மன்னிக்கவும் ஜுனைத், ஹேட்ரிக் 6 அடித்ததற்காக 1000 ரூபாய் பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அப்படியே வந்துருங்க. இப்பொழுதும் ஒரு பரிசு. ஹேட்ரிக் 6 அடித்தால் இம்முறை ஃபயர் செந்தில் அவர்கள் 1000 ரூபாய் பரிசை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் வீசுகிறார். எல்லாரும் மட்டை வீச்சாளருக்கு மட்டுமே சாதகமா தரீங்க. பந்து வீச்சாளருக்கு எதனா ஆஃபர் கொடுங்கப்பா. பெசன்ட் நகர் ஃபயர் செந்தில் அவர்கள் மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துள்ளார். ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தால் 1000 ரூபாய் பரிசும், ஹேட்ரிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் பரிசும் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். பெசன்ட் நகர் ஃபயர் செந்தில் லெஜெண்டரி கிரிக்கெட்டர். ஏம்பா என்னப்பா பாக்குற நடுவரே, அங்க பாரு. மாத்திரை வேற போட்டிருக்காருப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு அவரு. அடித்தார்பா, இம்முறை கனெக்ட் செய்தாரா? இல்லை, கேட்சை நழுவிட்டார். நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்சஸ் வின் மேட்சஸ். 2 வீரர்களும் அதிரடியாக ஆடக்கூடியவர்கள். நீங்க கேட்சை விட்டீங்கன்னா மேட்சே மாத்திடுவாங்க. அத மாதிரி திறமை மிக்க மட்டை வீச்சாளர்கள். கேட்சஸ் வின் மேட்சஸ். நீங்க கேட்சை விட்டீங்கன்னா அது உங்க அணிக்கு தான் மிகவும் பாதகமான விஷயம். ஏன்னா அதிரடியாக ஆடக்கூடிய 2 பலம் வாய்ந்த வீரர்கள் களத்தில் உள்ளார்கள். நீங்க கேட்சை மட்டும் தவற விடாதீங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். பார்ப்போம் இந்த கேட்ச் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணு. மெய்டின் ஓவர் வீசினால் ஒரு சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. ஆனா கடினமான விஷயத்தை தான் எங்க ஆளுங்க எப்பயுமே சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். மற்றும் ஷூ ரீபோக்ல ஒரு ஷூ வழங்கப்படும். ஆர்கனைசர் கார்த்திக் அவர்கள் வழங்க இருக்கிறார். சிறந்த அடிப்பா, நோ லுக்கிங் ஷாட். கேட்ச் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த ஒரு ஆரோட போனா பரவாயில்ல. பார்ப்போம், மட்டை வீச்சாளர் அதிரடியாக ஆடக்கூடியவர். கேட்சஸ் வின் மேட்சஸ். கேட்சை மட்டும் விட்டுறாதீங்க, அது எவ்வளவு பெரிய பாதிப்படையும் பார்ப்பான். அகலப்பந்து. நன்றி நடுவரே. அடித்தார், சிறப்பான அடி, வாய்ப்பே இல்லைங்க. அற்புதமாக அடித்தார். 6 ரன்களை பதிவு செய்துள்ளார் தனது அணிக்காக. மீண்டும் முரளி. ஹேட்ரிக் 6 இன்னும் இருக்குப்பா.
வெல் கலெக்டர். இன்னும் ஒரு 6 பதிவு செய்தால் பெசல் நகர் ஃபயர் செந்தில் 1000 ரூபாய் பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு தட்டி சென்றார் ஜுனைத். ஹேட்ரிக் 6 அடித்து இப்பொழுது பார்ப்போம் அடிப்பாரா என்று. சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து 4 மாறுமா? இல்லை, சிறந்த முறையில் தடுத்தார்ப்பா. ஜுனைத் ஃபீல்டிங்கிலும் சிறப்பாக பணியாற்றுகிறார். தனது அணிக்காக கை வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். என்னப்பா ஒரே நிமிஷம் இருப்பா. சேத்து மேல கை வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நான்கு கை வச்சு எடுத்துட்டாருப்பா. செவரு மேல கை வச்சுட்டாரு. இந்த மேட்சை உற்று நோக்கும். ஆஹா, அற்புதம்பா. ஹேட்ரிக்கை மிஸ் செய்தாலும் மீண்டும் 6 ஓட்டங்களை பதிவு செய்துள்ளார். சிறந்த பார்வையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினேஷ் அவருக்கு 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. வாய்ப்பே இல்லைங்க. கவர்ஸ்லயே அடிச்சார் பாருங்க ஆஃப் சைட்ல. மீண்டும் 6. இன்னும் ஒரு பந்து மீதம் உள்ளது ஹேட்ரிக் 6 அடிக்கிறதுக்கு. ஆனா இப்போ ஓவர் முடிஞ்சிடுச்சுங்க. மீண்டும் வாய்ப்பு உள்ளது முரளி அவருக்கு. கேட்ச் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பாருங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ். ஓவர் தான்ப்பா. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. கேட்ச் எவ்வளவு பெரிய இம்பாக்ட். 2 ரன்ல இருந்தாருங்க. 28 ரன் அடித்தார். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. முரளி தனது அணிக்காக சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். 6 பந்துல 30 ரன் அடிச்சா இருப்புங்க. 6 பந்துல 30 ரன் அடித்திருக்கிறார். இவர் மேன் ஆஃப் த மேட்ச் பரிசை தட்டி செல்வாரா? இவருக்கு ஒரு பேட் வழங்கப்படுமா? பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜுனைத். அடிக்க முயற்சித்தார். இம்முறை சன்சினா வந்து மட்டை வீச்சில் 1 ஓட்டங்கள் 2ஆக மாறுமா? இல்லை, 1 ஓட்டங்கள் மட்டுமே. இம்முறை ஹேட்ரிக் 6 அடிப்பாரா முரளி? பெசன்ட் நகர் ஃபயர் செந்தில் அவர்கள் 1000 ரூபாய் பரிசை காத்துக் கொண்டிருக்கிறது. ஹேட்ரிக் அடிப்பாரா? மிஸ் செய்தார். மட்டையில் படவில்லை. அற்புதமாக வீசினார் பந்துவீச்சாளர் சந்தோஷ். ஜுனைத் அவர்களுக்கு மீண்டும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 50 ரன்னை அடித்ததற்காக ஹேட்ரிக் 6க்கு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. சிறந்த முறையில் வீசினார். லெக் பிஃபோர் LBW அப்பீல் செய்யறாங்க. ரிவ்யூ டேக்கன் பை ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல், நாட் அவுட். 3 ஸ்டிக்குமே தெரியுதுப்பா. ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல். ஃபீல்டிங் டீம் உங்க ரிவ்யூ இழந்துட்டீங்க. சிறப்பாக வீசுகிறார் சந்தோஷ். தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார்.
அற்புதமாக வீசினார். டாட் பால். அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக 3வது வரை சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார். 5 பால்ல நடுவரே நோ பால். ஹைட் நோவா? ஃப்ரீ ஹிட் இருக்கா இதுக்கு? இல்லையாங்க. நன்றி நடுவரே. அகலப்பந்து. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள், மறந்துடாதீங்க. பந்து வீசுவதற்கு, ஆனா முரளிக்கு பந்து வீசுவது கடினம் தான். சிறப்பாக ஆடக்கூடியவர். அடித்தார். கரெக்டான ஷாட். லெக் திசையில் மீண்டும் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கேட்சஸ் வின் மேட்சஸ். ஒரு கேட்ச் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. விக்கெட் இழப்பின்றி 30 பந்துகளில் 64 ரன் அடிக்க வேண்டும். அடித்தால் ஜேசிசி வெற்றி பெறுவார்கள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. 2 ரன்ல இருந்தார்பா. 36 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சை டிராப் செய்து 36 ரன் அடிச்சிருக்காரு. நக் அவுட் பா. கேட்ச் பிடிச்சிருந்தா ரன்னே கிடையாது முரளி. ஆனால் இப்பொழுது தனது திறமையை திறன்பட நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் முரளி. ஓவர் முடிவில் 49. 30 பந்துகளில் 64 ரன் அடித்தால் வெற்றி. இம்முறை சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார். ஒன்று 2 மாறுமா? இல்லை, 1 ரன் மட்டுமே. அதிரடி ஆட்டக்காரர் முரளிய ஸ்ட்ரைக்கர் வந்துட்டாருங்க. சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக 9 பந்தில் தான் சந்தித்த 9 பந்தில் 36 ரன்களை அடித்துள்ளார் முரளி. ஆஹா, மீண்டும் நிரூபித்தார். இல்லையா? கேட்ச். பந்து வீச்சாளரை சிறப்பாக கேட்ச் செய்தாருங்க. சிறப்பாக வீசப்பட்ட பந்து சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. கேட்ச் என்ற முறையில் அவரே கேட்ச் செய்தாருங்க. சந்து காட்டன் போல் என்ற முறையில் மட்ட வீச்சாளர் முரளி அவர்கள் வெளியேறுகிறார். இம்முறை கேட்சை திறன்பட பிடித்தாங்க. வாய்ப்பு இல்லை. 50 ரன் அடித்திருக்கிறாங்க. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 27 பால் 63 ரன்கள் அடிக்கணும். அதிரடியாக ஆடக்கூடிய டேவிட், இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். சிறப்பா செமிஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச். ஹையஸ்ட் ஸ்கோர் இவர் 86 ரன் அடிச்சிருக்காருப்பா ஒரு மேட்ச்ல. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 61. நெட்வொர்க் இஷ்யூனால லைவ் கொஞ்சம் கவர் தாமதமாக இருந்தது. இப்பொழுது சரி செய்யப்பட்டது. லைவ் சிறப்பாக வரும். எல்ஐ ஸ்போர்ட்ஸ்
நண்பர் தெரிவித்துள்ளார். அன்சின்னா மற்றும் டேவிட் ஜேசிசி அணியினருக்காக களத்தில் இருக்கிறார்கள். 61 ரன் அடித்திருக்காருங்கப்பா. 24 பந்துகள் 52 ரன் அடித்தால் ஜேசிசி அணியினர் இறுதிப் போட்டியை வெல்வார்கள். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்களும். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் 24 பால்ல 52 ரன். இந்த கிரவுண்ட்ல இது ஒரு கடின இலக்கே கிடையாது. ஒருத்தருக்கு பட்டாலும் அது மேட்சே மாத்திடும். ஏன்னா அப்படி சக்தி வாய்ந்த ஒரு பிச் இது. பேட்ஸ்மேன் மட்டுமே சாதகமாக அமையக்கூடிய பிச் இது. இதில் பந்து வீச்சாளர்கள் பந்து வீசினா அது பெரிய விஷயம் தாங்க. இம்முறை அடிக்க முயற்சித்தார், மட்டையில் படவில்லை. சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் சாந்தோஷ். தனது அணிக்காக 2வது வீசிக்கொண்டிருக்கிறார். டேவிட் அவர்கள் தனது மட்டையில் 6 பதிவு செய்துள்ளார். 2வது பந்திலே 6 அடித்துள்ளார். 3வது பந்தில் மன்னிக்கவும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. 6 ஓட்டங்கள். சிறந்த முறையில் அடித்தார் டேவிட் தனது அணிக்காக. அகலப்பந்து. நன்றி நடுவரே. உதிரி உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள் மறந்துடாதீங்க. இறுதிப் போட்டியில் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்களும். மீண்டும் இம்முறை பவுண்டரி. அற்புதமாக கனெக்ட் செய்தார். பவுண்டரி. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட வந்து 1 2ஆக மாறுமா இல்லை 1 ரன்னா? 1 மட்டுமே. டேவிட் அவர்கள் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 5 பந்துல 12 ரன் அடித்திருக்காருப்பா. சின்ன 14 பந்துகளில் எதிர்கொண்டு 18 ரன் அடித்திருக்கார். இம்முறை கனெக்ட் செய்தாரா? மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை தவறவிட்டார்கள். 1 ஓட்டங்கள். சிறந்த முறையில் ஃபீல்ட் செய்தார்கள். சந்தோஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார். 74 ரன்கள். இன்னும் 1 பந்து மீதமுள்ளது. மீண்டும் கனெக்ட் செய்தாரா? இல்லை, 1 மட்டுமே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 75. 1 விக்கெட் இழப்பிற்கு ஜேசிசி அணியினர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 18 பந்துகளில் 38 அடித்தால் வெற்றி. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 75. 1 விக்கெட் இழப்பிற்கு ஜேசிசி அணியினர். 18 பந்துகளில் 38 அடித்தால் வெற்றி. Eighteen balls, 38 runs to win. Power play, batting power play. இன்னிங் பிரேக்ஸ்லாம் முடிஞ்சிச்சா? நன்றி. பேட்டிங் பவர் பிளே.
சிஎல்ஆர் கார்த்திக். வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. த லெஜண்ட் கிரிக்கெட்டர் வெஸ்பானி அணியின் தலைவர் திரு ஆனந்த் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடித்தார் டாவிட். சிறப்பான அடி. மீண்டும் 6 பதிவு செய்துள்ளார். அதிரடியாக ஆடக்கூடியவர். வெஸ்பானி அணியின் தலைவர் திரு ஆனந்த் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி நடுவரே. umpire doing exercise. It's a wide call from umpire புகழேந்தி. மீண்டும் fantastic fabulous hitting by David. It's an incredible shot. வாய்ப்பே இல்லைங்க. அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஹேட்ரிக் 6 இருக்குப்பா இவருக்கு. கடித்தால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். சிறப்பாக வீசினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ரிவ்யூ போயிருக்காங்க வைடுக்காக ஜேசிசி அணியினர். It's a legal ball. கடைசி பந்து. மீண்டும் அகலப்பந்து. இம்முறை அகலப்பந்து. நன்றி நடுவரே. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள். 2025 அப்டி நட்டேஷன் என்கிற டிராபி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியில் ஜேசிசி மற்றும் எம்பிடி ஆடிக்கொண்டிருக்கிறார். அடிக்க முயற்சித்தார். இம்முறை 4 ரன்களை பதிவு செய்துள்ளார் தனது மட்டையிலிருந்து. டேவிட் அவர்கள் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக வெற்றி பாதையை நோக்கி சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் டேவிட். பவுண்டரி ஆஃப் சைடில். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 96. 12 பந்துகளில் 17 ரன் அடித்தால் வெற்றி. 12 balls 17 runs to win. ஜேசிசி அணியின் மட்டையை சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இம்முறை சன்சினா பேட்டிலிருந்து சிறந்த அடி. 6 ரன்கள். அற்புதமாக அடித்தார். 6 ஓட்டங்களை. தனது அணிக்காக வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் 2 மட்டை வீச்சாளர்கள். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைட் திசையில் 6 ரன்களை பதிவு செய்துள்ளார். மீண்டும் இம்முறை லெக் சைடில் பவுண்டரி. நன்றி நடுவரே. கேட்சை மிட் செய்தார்கள். மீண்டும் சொல்கிறேன், கேட்சஸ் வின் மேட்சஸ். கேட்சை நழுவிவிட்டார்கள். மீண்டும் இம்முறை சன்சினா கேட்சை நழுவிவிட்டார்கள். பவுண்டரியாக மாறியது.
ஒரு ஓட்டங்கள். ஆறு ரன்கள் அடித்தால் வெற்றி பெறுவார்கள். 9 பந்துல 6 ரன் அடிக்கணுங்க. எங்கேயோ இந்த ஸ்கோரை ஈஸியா ஆக்கிட்டாங்க பாருங்க. 8 ஓவர். இதெல்லாம் இந்த ஸ்கோர் வந்து பெரிய ஸ்கோர் மாதிரி இருக்கும். ஆனா இந்த விக்கெட்ல மட்டும் மட்டை வச்சு சிறப்பாக ஆடுவாங்க. இம்முறை எல்பிக்கு அப்பீல் கேட்கிறாருங்க. இல்ல, முடிச்சாரா? முடிச்சிட்டாருங்க. மேட்சே முடிச்சாருங்க. அற்புதமாக ஆடிய சன்சின்னா மற்றும் டேவிட் மற்றும் முரளி ஜேசிசி அணியினருக்காக தனது சிறந்த மட்டை வீச்சை பதிவு செய்துள்ளார்கள். வெற்றியும் பெற்றார்கள். ஜேசிசி அணியினர் இறுதி போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இமாலய ஸ்கோரை 8 ஓவர் அடிக்க வேண்டிய ஸ்கோரை முடிச்சிட்டாங்கப்பா. 3 பால் மீதமுள்ளதா? எத்தனை பால் இருக்கு? 8 பால் மீதமுள்ள நிலையில் 7 பால் மீதமுள்ள நிலையில் ஸ்கோரை அடித்து முடித்துள்ளார்கள் ஜேசிசி அணியினர். சிறந்த முறையில் ஆடி தனது அணிக்காக வெற்றியை தேடி தந்துள்ளார்கள் டேவிட், முரளி, சன்சினா. நன்றி நன்றி நன்றி.